சமீபத்தில் கேரள மாநிலம் வயநாட்டில் முண்டக்கை சூரல்மலை பகுதியில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. மழை, வெள்ளம், நிலச்சரிவால் அப்பகுதியே நிலைகுலைந்து போனது. மலை கிராமங்கள் அப்படியே மண்ணுக்கடியில் புதைந்தன. இதனால் 400க்கும் மேற்பட்டோர் மண்ணில் புதைந்து இறந்தனர். இப்போது நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டு வருகிறது. புதிதாக வீடுகள் கட்டி கொடுக்கும் பணிகள் நடக்கிறது. இந்நிலையில் நிலச்சரிவால் அடித்து வரப்பட்ட ராட்சத பாறைகளால் மீண்டும் ஆபத்து ஏற்படும் சூழல் உருவாகி இருக்கிறது. கேரள மாநில பேரிடர் மேலாண்மை குழுவினர் இதுகுறித்து எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக முகாலியை IISER வல்லுநர்கள் கேரள பல்கலைக்கழகத்துடன் இணைந்து ஆய்வு நடத்தினர். ராட்சத பாறைகள் மற்றும் நிலச்சரிவால் உருவான கழிவுகளினால் மீண்டும் ஆபத்து ஏற்படும் வாய்ப்பிருப்பது தெரிய வந்துள்ளது. இன்னும் ஒரு சில மாதங்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிடும். ஆற்று பகுதிகளில் இருக்கும் பாறைகள் சரிந்து விழுந்து நீர் செல்வது தடைபட்டுள்ளது. இப்போதே மழை சற்று அதிகம் பெய்ததால் புன்னம்புழா ஆற்றில் காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இதனால் மீண்டும் பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. கேரள அரசு முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே புஞ்சரிமட்டம் கிராமம் மனிதர்கள் வாழ தகுதியில்லாத இடம் என கேரள அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டது. இதேபோல சூரல்மலை, முண்டக்கை, அட்டமலை கிராமங்களிலும் அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். புதிய ஆய்வு முடிவுகளால் வயநாடு மக்கள் மீண்டும் பீதியில் ஆழ்ந்துள்ளனர்.